ஒரு நாட்டினுடைய உச்ச அதிகாரத்தில் இருக்கிற உச்ச நீதிமன்றம் எனக்கான நேரத்தை வீணடிக்காதீங்க, எனக்கு இவங்களோட போராட்டத்தை பார்க்கறதுக்கான நேரம்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வேதனைக்குரிய ஒரு விஷயமா இங்கே பார்க்குறது. எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு கரப்பான் பூச்சி போன்றவர்கள் என்ற சொல்லு தான் இவ்வளோ பெரிய மூமெண்ட்டை அது உருவாக்கிட்டு. அரசியல் என்பது குற்றமயமாக்கப்படுகிறது. முந்தியெல்லாம் வந்து தலைமையில் குற்றம் செய்வாங்க. இப்போ வந்து இந்த மாதிரியான ஊழியர்கள் தொண்டர்களை வைத்து கொண்டு நடக்கக்கூடிய மிக தவறான அணுகுமுறைகள் இருக்கிறதுங்கிறது பல இடங்களில் சுட்டி காட்டப்பட்டது. குறிப்பாக அந்த குண்டர்களாக இருக்க மாட்டிக்கிட்டவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்களாம் பிரைவேட் போலீஸ் அப்படின்ற ஒரு பதிவை சொல்கிறாங்க. மாறுதல்ங்கிறது வெறும் கோஷங்களை வச்சு வர்றதில்லை, மக்கள் எழுச்சியை வச்சு தான் வர்றது. ஆனால் போராட்டத்தினுடைய வேகம் அடுத்த கட்டத்துக்கு தான் போகும். அதை நோக்கி போவாங்க, போகாமல் இருக்காது. அல்லது உடனடியாக போக முடியலனாலும் அதனுடைய விளைவுகள் வந்து எதிர்காலத்தில் மோடி பதில் சொல்லி தான் ஆகணும். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காம்ரேட் சி மகேந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். முக்கியமாக இன்னைக்கு இந்தியா முழுக்க மாணவர்களோட போராட்டம் ஒரு புரட்சியாக அங்கே வெடிச்சிட்டு இருக்கு. கண்டுக்காத பாஜக அரசாங்கம் எப்படி பார்க்குறீங்க இந்த சூழல்? தர்மேந்திரன் பிரதான் அவர்களை பதவி விலகணுன்ற ஒரு ஒத்தை கோரிக்கை தான் இங்கே ஒரு பெரிய பிரதானமாக இருக்குது. ஆனால் அதுவே அவங்களால செவி கொடுத்து கேட்க முடியல. பல மாதங்களாக இந்த போராட்டம் தன்னிச்சையாகவே நடக்குது. இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வரலாற்று நிகழ்வு. இது இந்த காலத்தில் 21வது நூற்றாண்டில் அறிவார்ந்த மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை இணையதளங்களின் மூலம் எளிதாக பகிர்ந்து கொண்டு சமூக ஊடகத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு புதிய நிலைமை உள்ள காலம் இது. இதற்கு முந்தைய காலம் இப்படி கிடையாது. இந்த ஒரு காலத்தையும் இந்த ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்தி ஆதிக்க சக்திகளை வந்து ஒவ்வொரு நாடுகளில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையும் மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பி மாற்றங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு உலகத்தில் பல நாடுகளை முன்னுதாரணமாக சொல்ல முடியும். 20வது நூற்றாண்டில் நடக்காத பெரிய போராட்டங்கள் எல்லாம் உலகத்தில் இப்பொழுது நடக்கிறது. அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொடர்பு, தகவல்கள் பரவலாக்குதலில் இருக்கக்கூடிய ஒரு காலதாமதம். இதுதான் அப்போ காரணம். இப்போ என்ன நடக்குதுங்கிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு இணையதளம் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக தொடர்பையும் ஒருங்கிணைப்பையும் உருவாக்கி இருக்கிறது. அந்த பின்னணியில் தான் டெல்லியில் நடக்கிற போராட்டத்தை நம்ம பார்க்கணும். ஒரு பெரிய புகழ் மிகுந்த அர்ப்பணிப்பு மிகுந்த ஒரு தலைவர், அவர் தான் உண்ணாவிரதம் இருந்தார், வாங்க். அந்த உண்ணாவிரத போராட்டத்தினுடைய ஒரு நியாயத்தை, அந்த நியாயம், அதில் இருக்கக்கூடிய நியாயம், பல கோடி இளைஞர்கள் கொண்ட ஒரு நாட்டில் தேர்வுங்கிற ஒரு இடத்த வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் ஃப்ராட் பண்ணி இளைஞர்களின் எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் இப்படி பாழ்படுத்துகிறீர்களே என்ற அந்த முழக்கத்தோடு தான் அவர் உண்ணாவிரதம் இருக்க தொடங்கினார். அப்புறம் அதுக்கு பிற்பாடு காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் வெகு மக்களும் பெரிய அளவில் திரண்டு இன்றைக்கி ஆதரவு கொடுக்குறாங்க. இதில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை தண்டிப்பதற்கும் அதுக்கு பொறுப்பாக இருந்த கல்வி அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் என்ன தயக்கம் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்குது? இதுதான் கேள்வி. அதனால் அவர்கள் செய்வது என்பது வரலாற்றில் மிகப்பெரிய பிழை என்பது மட்டுமல்ல, மக்கள் விரோத நடவடிக்கை. அந்த மக்கள் விரோத நடவடிக்கையை இவங்க அதிகாரம் பலதை வச்சு அடக்க பார்க்குறாங்க. ஆனால் மக்களுடைய வேகம்ங்கிறது ஒரு எரிமலையை போன்றது. அதை நீங்கள் ஒரு பக்கம் அடைச்சிங்கன்னா இன்னொரு பக்கம் வெளியில் வரும். அதே போல் ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளத்தை போன்றது. ஒரு பூகம்பம், புயல் போன்றவை ஏற்படுமானால் என்ன நிகழ்ந்து விடுமோ அப்படிப்பட்ட நிகழ்வுகளை உள்ளடக்கியது தான் மக்களுடைய கோபம். அந்த கோபத்தையும் அந்த கோபத்தினுடைய பேரலையையும் டெல்லியில் நம்மால் பார்க்க முடிகிறது. என்னை பொறுத்தவரையில் எனக்கு இதில் நீண்ட அனுபவம் உண்டு. நான் டெல்லியில் வந்து சிங்கூரில் விவசாயிகள் பெரிய போராட்டத்தை நடத்திய போது நானே ஆர்வபூர்வமாக ஒரு மாதம் அந்த குளிரில் போய் நான் அங்கே தங்கியிருந்தேன். ஒரு சின்ன டென்ட்டு -டிகிரியில் அங்கே தங்கியிருந்தேன். அப்பொழுது நான் உணர்ந்தது என்னவென்றால், இந்திய நாட்டு இளைஞர்கள்
வேறொரு மாற்றத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். அதுக்கு பிற்பாடு நடைபெற்ற வட மாநிலங்களில் நடைபெற்ற போராட்டம், மகாராஷ்டிரத்தில் நடைபெற்ற போராட்டம், இவையெல்லாம் அது உண்மை என்பதை எனக்கு நிரூபிச்சுது. ஆனால் இப்போ நடக்கிற போராட்டம் என்பது இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தவறான ஆட்சி முறையையும் அவர்களுடைய மக்கள் விரோத விஷயத்தையும் ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வலிமை மிகுந்த ஒரு போராட்டமாகத்தான் இந்த போராட்டத்தை நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக நீண்ட நாட்களாக இந்த மாணவரோட குரல் மோடியோட காதில் விழலை, மோடி அதை செவி கொடுத்து கேட்கல அப்படின்ற அது ஒரு கட்சி சார்ந்து ஒரு அரசியலை சார்ந்து இது பயணிக்குது. ஆனால் இங்கே என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, ஒரு மக்களுக்கான நீதிமன்றங்கள், ஒரு நாட்டினுடைய உச்ச அதிகாரத்தில் இருக்கிற உச்ச நீதிமன்றம் சிஜிஐ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கான நேரத்தை வீணடிக்காதீங்க, எனக்கு இவங்களோட போராட்டத்தை பார்க்கறதுக்கான நேரம்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையை மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வேதனைக்குரிய ஒரு விஷயமா இங்கே பார்க்கப்படுது. நீதிமன்றத்தின் சார்பில் இவங்களெல்லாம் கரப்பாம்பூச்சிகள், காக்ரோச், வேலையில்லாத இளைஞர்கள் என்பவர்கள் எதுக்குமே லாயக்கு இல்லாத ஒரு கரப்பான்பூச்சியை போன்றவர்கள் என்ற சொல்லு தான் இவ்வளோ பெரிய மூமெண்ட்டை அது உருவாக்கியிருக்கு. இப்போ எனக்கு நேரமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது அப்படின்னாக்க பல கோடிக்கணக்கான இளைஞர்கள், கோடிக்கணக்கான மக்கள் என்ன வேலையத்து போய் அவன் டெல்லிக்கு வர்றான், அவனுக்கு வேறு வேலையே கிடையாதா, அது என்ன வெட்டி வேலையா? இப்படி ஒரு நீதிமதி புரிந்து கொள்வது என்பது மிகுந்த வேதனையை எனக்கு தருது. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் ஆக்சுவலாக அதனுடைய தொடக்கமே வி பீப்புள் ஆஃப் இந்தியா என்பது தான். அது யாருக்காக என்றால் வேற யாருக்கும், நீதிபதிகளுக்காகவோ அமைச்சர்களுக்காகவோ வேற யாருக்காகவும் அல்ல, அது குடிமக்களுக்கானது. அதனால தான் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். இந்தியா ஒரு குடியரசு நாடு என்றால் குடிமக்களின் நாடு, அது சிட்டிசன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. அந்த குடிமக்கள் ஒரு பெருவாரியான எண்ணிக்கையை வந்திருக்கிறது போது அவர் இப்படி ஒரு கருத்தை சொன்னார் என்பது உண்மையிலேயே ஒரு நீதிபதி, தலைமை நீதிபதி இவ்வாறான ஒரு உணர்வோடு அவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுவது என்னை போன்ற ஒரு நீண்டகால அரசியல் இருந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தருகிறது, ஒரு வேதனையை தருகிறது. முக்கியமாக நீதிமன்றங்களோட பார்வை இந்த வாசல் இப்படி தான் இருக்குன்னா, நமக்கான காவல்துறை இங்கே அராஜகத்தில் ஈடுபட்டிருக்காங்க. டெல்லியோட காவல் அந்த ரவுடி குண்டர்களை ஏவி விட்டு மாணவர்களை அடிக்க விடுறாங்க. அங்கே பல காணொளிகளை பார்க்குறோம். நம்ம காவல்துறை கிடையாது, ஆனால் காவல்துறை சீருடையில் குண்டர்கள் வராங்க. சில ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்க, இவங்களெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் கிடையாது, இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் குழுவை சார்ந்தவர்கள் அப்படின்ட்டு அவங்களோட இன்ஸ்டா பேஜை எடுத்தே போடுறாங்க வெளியே. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் அரசியல் என்பது சமீப காலமாக கிரிமினலைசேஷன் பார்கள். அரசியல் என்பது குற்றமயமாக்கப்படுகிறது. முந்தியெல்லாம் தலைமையில் குற்றம் செய்வாங்க. இப்போ இந்த மாதிரியான ஊழியர்கள், தொண்டர்களை வைத்து கொண்டு நடக்கக்கூடிய மிக தவறான அணுகுமுறைகள் இருக்கிறதுங்கிறது பல இடங்களில் சுட்டி காட்டப்பட்டது. குறிப்பாக அந்த குண்டர்களாக இருக்க மாட்டிக்கிட்டவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்களாம் ப்ரைவேட் போலீஸ் அப்படின்ற ஒரு பதிவை சொல்கிறாங்க. ப்ரைவேட் போலீஸ் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு ப்ரைவேட் போலீஸ் இருந்து சாத்தாங்குளத்தில் நடந்த கொடுமையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதில் பல பேர் இப்போ ஜெயிலில் இருக்கிறானுங்க. அப்படிப்பட்ட நிலைமை. அப்போ இந்த மாதிரியான ஒரு தன்மை என்பது ஜனநாயகத்தினுடைய இன்னொரு அவலத்தை காட்டுது. இன்னொரு அவலத்தை காட்டுவது மட்டுமல்ல, இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயமே, நான் அறிந்த வரையில் சுதந்திர போராட்ட காலத்தில் மகாத்மா காந்தியடிகள் 5 அம்ச திட்டங்களை வச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் பிரச்சாரம் பண்ண சொல்லுவார். அப்போ பிரச்சாரம் பண்ணுற போது என்ன பண்ணுவாங்கனாக்க, பிரிட்டிஷ் போலீஸ் அவங்கள அடிப்பாங்க. அடித்து மண்டையெல்லாம் உடையும். அவங்க மயங்கி கீழே விழுற வரைக்கும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த கோஷத்தை முழங்கிக்கிட்டே இருப்பாங்க. பிறகு அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். இது அன்றைய காலத்தில் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. நீங்கள் போலீஸ் அடிக்கிறீங்க, அவங்க அந்த அடியை தாங்கிக்கிட்டு ஓடலை, எந்த மறுப்பையும் தெரிவிக்கலை, சுதந்திரம் வாழ்கைங்கிற கோஷத்தை போடுறாங்க அப்படின்னாக்கா மீண்டும் மீண்டும் நீங்கள் அடித்தால் அது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய அவமானம் இல்லையான்னு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேயே அப்போ கேட்டாங்க. இப்போ இந்த போராட்டத்தில் நான் சில காணொளிகளை பார்த்தபோது உண்மையிலேயே அந்த பழைய காட்சிகள் என் நினைவுக்கு வந்துருச்சு. ஒரு இளைஞரை
போலீஸ் அடிக்கிறாங்க, அவன் அதை பற்றி கவலைப்படாமல் அப்படியே நிற்கிறான். இந்த பக்கம் அடிக்கிறாங்க, இந்த பக்கம் அடிக்கிறாங்க. இந்தியில் சொல்கிறான், எனக்கு புரியல. நான் புரிந்து கொண்டது என்னவென்றால், நீ அடி, எவ்வளோ தூரம் அடி நான் பார்க்குறேன், ஆனால் என்னுடைய முழக்கத்தை உன்னால் செய்ய முடியாது என்பதை போல வீறு கொண்டு எழக்கூடிய காட்சியை நான் பார்க்கிறேன். அப்போ இந்த இடத்துல உங்களுடைய தடியடி, உங்களுடைய துப்பாக்கி, உங்களுடைய அரசு அதிகாரம் அந்த இளைஞன் முன்னால் தோல்வி அடைந்து இந்த அதிகாரமே அவன் காலடியில் மண்டியிட்டு நிற்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அப்போ இது ஒரு ஜனநாயக எழுச்சி. துப்பாக்கியை பார்த்து வேற எதை பார்த்தும் மயக்க முடியாது, நீங்கள் அடித்து விரட்டினா நாங்கள் ஓடிட மாட்டோம் என்பதற்கான ஒரு புதிய வேகம் இதில் கிடைக்குது. இது தப்புன்னு சொல்லிட்டு வட மாநிலங்கள் பல இடங்களிலிருந்து இளைஞர்கள் ரயிலில் ஏறி உட்கார்ந்து அவர்கள் அத்தனை பேரும் அப்படியே திரண்டு ஒரு மாபெரும் எழுச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதையெல்லாம் பார்க்கிற போது ஒரு பேரெழுச்சி, அந்த பேரெழுச்சிக்கு ஊழல் ஒரு முக்கியமான காரணம். நேற்றில் நடந்த ஊழல்ங்கிறது இருக்கு பாருங்க, அது ஒரு ஊழல் மட்டுமல்ல, ஊழல் மலிந்த இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்ற இளைஞர்களுடைய அந்த கோபம் தான் நீட் ஊழல் மூலம் அது வெளிப்படுது. அதனால் இந்த போராட்டம் மோடி நினைக்கிறது மாதிரி ப்ரைவேட் ஆர்மி வச்சு, ப்ரைவேட் அடியாட்களை வச்சு, அல்லது போலீஸ்காரர்களைப் போல வேடம் அணிந்தவர்களை வைத்து, அல்லது பெரிய பெரிய அந்த கண்ணீர் புகை குண்டுகளை வீசி, கண்ணீர் புகை குண்டுகளை இவங்க வீசுகிறாங்க, அவன் கையாலேயே பிடிச்சி மீண்டும் வீசுகிறான். கண்டிப்பாக இந்த மாதிரியான பல விஷயங்கள் இன்றைய இளைஞர்கள், இந்த இளைஞர்கள் எந்த அடக்குமுறையை நீங்கள் செலுத்தினாலும் அந்த அடக்குமுறையை நாங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தயாராக இருக்காங்க. ஆனால் இதுதான் இப்போது மாணவர்களோட அந்த புரட்சி இருக்கு இல்லையா, உங்களை போன்ற ஒரு போராளிகள், இந்த நாட்டில் உள்ள மூத்த போராளிகள் எல்லாம் என்ன குறிப்பிட்றாங்கன்னா, இந்த ஒற்றை கருத்து அதை தாண்டி போகணும், இந்த ஒற்றை கருத்துலேயே நிற்கக்கூடாது, தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் மட்டும் இங்கே பதவி விலகக்கூடாது, அதை தாண்டி இந்த மோடி அரசாங்கமே ஒட்டுமொத்தமாக பதவி விலகும், தகுதி இல்லை, இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதி இல்லை என்ற ஒரு குரல் இன்னைக்கு எழுந்தது. அதாவது அதை இந்த போராட்டத்தை துவங்கிய அந்த உண்ணாவிரதம் இருக்கக்கூடியவர் வைத்த கோஷத்தில் இது நிற்கிது. அது அவர் என்ன சொன்னார்னாக்கா, தர்மேந்திரா ரிசைன் பண்ணணுங்கிறாரு. அந்த அளவுகோலில் நிற்கிது. ஆனால் போராட்டத்தினுடைய வேகம் அடுத்த கட்டத்துக்கு தான் போகும். அதை நோக்கி போவாங்க, போகாமல் இருக்காது. அல்லது உடனடியாக போக முடியலனாலும் அதனுடைய விளைவுகள் எதிர்காலத்தில் மோடி பதில் சொல்லி தான் ஆகணும். இல்லை, இது மட்டும் போதுமா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. தர்மேந்திர பிரதான் பதவி விலகல், பாதிக்கப்பட்ட உயிரிழந்த அந்த குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் நிவாரண நிதி தரணும்னு தான் முக்கிய கோரிக்கைகளாக இருக்குது. இது போதுமா? இந்த இடத்துல மட்டும், இந்த ஸ்டாண்டில் மட்டும் அந்த மாணவர்கள் எடுக்கிறாங்களே, அந்த நிலைப்பாடு போதுமானதா? இந்த ஸ்டாண்டு இப்போ இருக்கு, இது மாறும். ஏன்னா ஒவ்வொரு கோரிக்கைகளையும் ஒவ்வொரு அளவில் வச்சு தான் மாற்ற முடியும். இப்போ இது அப்படின்ற நிலைமை வர்ற போது முழக்கங்களும் மாறிடும், கோரிக்கைகளும் மாறிடும். இந்த போராட்டத்தில் இன்னொரு பக்கம் கோடி மீடியாக்களும் சரி, அந்த பாஜக அரசாங்கத்துள்ள ஆதரிக்கிற நபர்களும் சரி, மாணவர்களோட போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிறாங்க. இவர்களெல்லாம் மாணவர்கள் கிடையாது, எதிர்க்கட்சிகள் சூழ்ச்சியில் பல பேர் பாஜக எதிர்ப்பு நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் உள்ளே புகுந்துருக்காங்க அப்படின்ற வார்த்தைகள்லாம் இங்கே வருது. அவங்களோட போராட்ட களத்தையே ஒரு அமைதியாக்குற சூழலில் வார்த்தைகள் வருது. குறிப்பாக இந்த கோடி மீடியாக்களோட பிரச்சாரம் இங்கே மாணவர்களோட புரட்சியை மங்கடிக்குது. இல்லை, அதாவது இந்த வதந்திகளாலும் பொய்களால் மட்டுமே கட்டி அமைக்கப்பட்ட ஒரு அதிகார வட்டத்தை வைத்து கொண்டு ஆட்சி நடத்துபவர்கள் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி. அவங்களுக்கு பெரிய உண்மைகள்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும், ராமர் கோயில் நடந்த விஷயங்கள், இன்னும் பல விஷயங்களை சொல்ல முடியும். அப்போ அதனால் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னாக்க, இந்த மக்கள் எழுச்சி இருக்கு பாருங்க, அந்த எழுச்சி மிகப்பெரிய ஒரு மாற்றம். இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, இதை தடுக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க, அடக்குமுறையை முயற்சி பண்ணுறாங்க. அடிக்க பந்து எவ்வுறது மாதிரி இவங்க அடிக்க அதோடைய கோபமும் ஆத்திரமும் கூடுதலாகி கொண்டு வருவது என்பதுதான் இந்த மாற்றத்திற்கான காரணம். இது கட்டாயம் ஒரு மாறுதலை இந்தியாவில் உருவாக்கும் என்பதுதான் என்னை போன்ற ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகளுடைய மதிப்பீடாக இருக்கு. முக்கியமாக இந்த பாஜக அரசு, இந்த அமைச்சரவை மாற்றங்கள் இருக்கு இல்லையா, அவங்க இந்த கல்வியை மட்டும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு தராதே இருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு சூழ்ச்சிகள் இருக்கா? கட்டாயம் இருக்கு. அவங்க இந்த கல்வி முறை என்பதை மாநிலங்களுக்கான கல்வி முறையாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நாடே பார்த்திங்கனாக்க யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ஒற்றுமையும்
அதே போல் வந்து வேறுபாடுகளும் இது கொண்டது தான். யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி இஸ் அ பேசிஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஒவ்வொரு அரசியல் சட்டத்தையும் வழிநடத்துவதற்கென்று சில கருத்துக்கள் உண்டு. அந்த தலைமை வாக்கியங்கிறோம்ல, அது மாதிரி வந்து வழிநடத்துவதற்கென்று சில கருதுகோள்கள் உண்டு. அதில் வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இந்தியாவினுடைய ஒற்றுமை எது என்றால் அதில் இருக்கிற வேற்றுமை தான் இந்தியாவினுடைய ஒற்றுமை. இந்தியாவுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குனாக்க வேற்றுமையை அழிச்சிட்டு இருக்கிற ஒற்றுமை கிடையாது. வேற்றுமைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒற்றுமை தான் இந்தியாவுடைய ஒற்றுமை. அப்போ இந்த வேற்றுமை அல்லது மாறுபாடுகள் அல்லது பன்முகத்தன்மை இதை எது பாதுகாக்குது அப்படின்னாக்கா கல்வி தான் பாதுகாக்குது. அந்த கல்வி தான் பாதுகாப்பதற்கு காரணமாக இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் தமிழ் மொழி இருக்குது. கல்வி என்பது தமிழ் மொழியிலிருந்து தான் நம்முடைய கல்வியை நாம் பார்க்கின்றோம். அப்போ தமிழ் மொழியை அழிச்சிட்டு ஒரு கல்விங்கிறது வந்து தமிழர்களுக்கு ஒத்து வராது. தமிழ் மொழியை பேஸ் பண்ணி தான் இந்த கல்வியை பார்க்க முடியும். அவங்க என்ன கணக்கு போடுறாங்க அப்படின்னாக்க இந்த தமிழ் மொழி, மாநில மொழிகள், அதனுடைய பன்மைத்துவம், இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு ஒற்றுமை என்ற பெயரில், இந்தியா ஒன்றுபட்ட நாடு என்ற பெயரில் இந்த பன்முகத்தன்மை இல்லாத ஒரு மொட்டையான ஃப்ளாட் யூனிட்டிங்கிறோம்ல, அதாவது வந்து அதுக்கு வந்து எந்த வடிவமும் கிடையாது. ஹிட்லர் சொன்னது மாதிரி, நான் என்ன உத்தரவு போடுறேனோ அதை நீ நிறைவேற்றணும், அந்த மாதிரி ஒரு தன்மைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி இவங்க முயற்சி. அதை எதிர்த்து தான் இதெல்லாம் நடக்குது. இந்த நீட்டுங்கிறது நீட்டு தேர்வு அல்லது அதில் நடந்த ஊழல் மட்டுமல்ல. இந்த நீட்டெல்லாம் ஏன் மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடாது? இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து தெளிவாக, இன்னைய கவர்மெண்ட்டும் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீட் என்பது மாநிலம் சம்மந்தப்பட்டது. அதை எப்படி தேர்வு பண்ணணும், என்ன செய்யணுங்கிறத மாநிலம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கருத்து நிலை. இப்படி தான் இருக்குது. தொடர்ந்து பேசும். நன்றி, வணக்கம்.